Very good evening. Yes. So we will be learning today. Last class we had learned digraph. What is a digraph? I've explained here. It's a combination of two letters, but you make one sound. What is it? It is a combination of two letters and makes one sound. So last class we had seen this sound. Ch, 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 ch. Action is ch, 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 ch. Okay? Ch, ch, ch. So, like a train is chugging. Okay. So we had seen some, I think around 15 words we had seen last class, right? Did you all write sentence? I had told you to write sentence and come. Yes. I hope you all are practicing with the sight words. I have given you 10 sight words. I hope you all are practicing with all those 10 sight words along with the new sounds which we are learning. The more and more you practice and write with sounds, you will get familiar with it. All right? Yes. So now, yesterday I had told you that CH makes ch, 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 ch sound. But sometimes it makes also k sound. K sound. Sometimes it makes k sound. Sometimes it makes sh sound also. Sh sound. In Hindi, I know sh. In Tamil, I think you write like this. Sh and brother, if I'm not wrong. Okay. So sometimes sh sound போடும். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். பட் அது ஹார்ட்லி ஒரு 10-15 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஸோ லாட் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. பட் நிறைய வாட்டி இட் வில் மேக் ஒன்லி ஆஸ் ch 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 sound. ch. தமிழ்ல சன்னு எழுதுவோம் இல்லையா? ch. நிறைய வாட்டி இட் வில் மேக் ஒன்லி தட் ch 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 sound. ஓகேங்களா? ஸோ சில எக்ஸெப்ஷன்ஸ் அது என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ. Okay, so will you all write now? See, for example, if I want to write chemist, if I get sound போட்டது, it made the sound k. Correct? Chemist. It's not saying, we don't say this as chemist. Chemist in படிக்கிறது இல்ல. Chemist அப்படி படிக்கிறது இல்ல. நம்ம இது என்னவா படிக்கிறோம்? So some places there are very few words. So you should know also that also. So என்றது உங்களுக்கு அதையும் சொல்லி தரேன். பிற்காலத்துல உங்களுக்கு இந்த வார்த்தை வரும்போது நீங்க அதை செமிஸ்ட்னு படிக்க கூடாது இல்லையா? சோ அது ரொம்ப கம்மி வார்த்தை தான் இருக்குது. இது ஏன் அப்படி ஆகுது இந்த மாதிரி சேஞ்சஸ்னா, சில வேர்ட்ஸ் வந்து கிரீக் இல்ல லாட்டின், நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் உங்களுக்கு. இப்ப இந்த கெமிஸ்ட்ன்ற வேர்டு வந்து இட்ஸ் ஃப்ரம் கிரீக். கிரீக்ல இருந்து வந்ததுனால அது வந்து இந்த ரூட் ஃபாலோ பண்ணாது. ஓகே, கிளியர்? சோ கெமிஸ்ட், கெமிஸ்ட்ரின்ற வார்த்தை கூட கண்டா இந்த ச படிக்குது. ஓகே, சோ அடுத்த வேர்ட் பாருங்க. இது வந்து டயகிராஃப். எக்கோ. 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 இங்க வந்து அது வந்து லாங் சவுண்ட் சொல்லுது. ஓ என்றது. அது ஆன்னு சொல்லல. அது நம்ம சிலபிள்ல பார்ப்போம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எக்கோ. 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 ஓகே, எக்கோனா என்ன? நம்ம போய் மலையில போய் ஒரு பேரை கூப்பிட்டோம்னா ரிட்டர்ன் நம்மளுக்கு அந்த சவுண்ட் ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும் இல்லையா? சோ தட் இஸ் கால்ட் அஸ் an echo. நெக்ஸ்ட், நிறைய பேர் இத வந்து இத கேர்ன் படிப்பாங்க. ஆர்கிட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இட் இஸ் ஆர்ச்சிட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ராங். இட் இஸ் ஆர்கிட். இது வந்து இந்த இடத்துல க தான் ஆகுது. ஓகேங்களா? ஆர்கிட். இட்ஸ் நாட் ஆர்ச்சிட். கிளியர்? இந்த இடத்துல அது சன்ற சத்தம் போடல, கன்ற சத்தம் தான் போடும். கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இஸ் ஆர்கிட். ஆர்கிட். இது எல்லாமே கன்ற சத்தம் ச போடும் போது வேர்ட்ஸ் நான் எழுதிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா அதை எழுதுங்க பார்க்கலாம். Come on, write it. Anchor. 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 Or. R control words நான் இன்னும் எடுக்கல, பட் நான் சொல்லியிருக்கேன். வால் பக்கத்துல R வந்தா R தான் அது கண்ட்ரோல் எடுத்துக்கும். அதனால OR. ஆர்ன்னு படிக்குமே. ஆர்.
anchor, anchor. Clear? Anchor. Please copy it down. I'll write some more words. Scheme. இது ஏன் எப்படி படிக்கணும்ன்றது கூடிய சீக்கிரம் நம்ம சொல்லுவோம். 2 vowels. Scheme. 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 Yes, got it? இன்னொரு இம்பார்ட்டன்டான வேர்ட் இருக்கு. இங்க பாருங்க. ஸ்கூல். இப்ப இதை ஏன் ஊன்று படிச்சோன்றது அதுவும் வந்து நம்ம வெரி சூன் we will read. டபுள் ஓ வரும்போது அதை ஊன் ஏன் படிக்கிறோன்றது அதனாலதான் அங்க சிஹெச்ன்றது க சத்தம் போடுது. ஓகேயா? சோ இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. there are very few words, common words which you should be knowing, which starts or in between ch is coming, which makes the sound k. Also I have given you. Clear? Okay? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஆங்கர்னு டைப் பண்ணிருக்காங்க ட்ரிங்கோ. வெரி குட். சாரி, நான் சேட் பாக்ஸ் நோட் பண்ணல. சாரி. ஓகே, ஆங்கர்னு டைப் பண்ணிருக்காங்க ட்ரிங்கோ. வெரி குட். ஓகே, தட்ஸ் இட். எனிதிங் எல்ஸ்? நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி இருப்பீங்க. அப்ப நீங்களே எனக்கிட்ட டவுட் கேட்டிருக்கலாம். மிஸ் இந்த இடத்துல அது சேர்ன் சத்தம் போடல, க தான் சத்தம் போடுதுன்னு நீங்களே கேட்டிருக்கலாம் என்ன. ஆல் ரைட். சோ பிராக்டிஸ். The more and more you practice, you will get to know. So நான் சொன்னேன் இல்லையா, சில இடத்துல க சத்தம் போடுது, சில most of the time ch will make sound only. Very rarely it will make k sound and sound, which I will give you some such words. Machine. இந்த இடத்துல என்ன சத்தம் போடுது? என்ற சத்தம் போடுது. Machine. Machine. Parachute. Parachute. இந்த இடத்துல ஏன் படிக்க முடியலன்றது அது அப்புறமா நம்ம இப்ப கத்துக்க போறோம். சோ அது மேல போக்கஸ் பண்ணாதீங்க. இப்ப நீங்க இப்போதைக்கு நான் உள்ள வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இங்க parachute. இது மொத்தமா இப்ப உங்களால படிக்க முடியாது. நான் ஏன்றது அது நெக்ஸ்ட் ரூல், ஸ்பெல்லிங் ரூல் சொல்லி தருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இங்க எல்லாமே பாருங்க லாஸ்ட்ல வருது. 2 வால் இருக்கு. அது நான் அப்புறமா சொல்லிப்பேன். இப்போதைக்கு இந்த புக்ல நீங்க ஷ்ன்ற சத்தம் வருது, அது எழுதிக்கோங்க. ஆல் ரைட். brochure. brochure. ஏதாவது கம்பெனிஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா அது ஏதாவது புதுசா லான்ச் பண்றாங்கன்னா அவங்க brochure போட்டிருப்பாங்க. brochure. we want read this as brochure. நிறைய பேர் அதை சேர்ன்னு படிப்பாங்க, brochureன்னு சொல்லுவாங்க. brochure. brochure. ஓகே? brokerரும் கிடையாது, brochureரும் கிடையாது, brochure. ஓகே? அதனாலதான் அது அந்த ப்ரொனன்சியேஷன் மாறுது அங்க. sure, sure, brochure. அப்புறம் இத வந்து நிறைய பேர் வந்து செஃப்னோ சொல்லுவாங்க, ஷெஃப்னோ சொல்லுவாங்க. பட் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இஸ் ஷெஃப். ஷெஃப். ஷ் சத்தம் தான் வருதாங்க. he is a chefனு சொல்லக்கூடாது ஆக்சுவலி. பட் மோஸ்ட் ஆஃப் them pronounce it as chef தான். so this chef. 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 okay? clear? so there are only few words where ch makes. சோ அதை மட்டும் மனப்பாடம் பண்ணா போறோம் இல்லையா? நம்மளுக்கு ஹோலா உட்கார்ந்து இங்கிலீஷ்ல இருக்கிற சிஹெச் வேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா மத்த இடத்துல எல்லாமே இட் இஸ் மேக்கிங் சிஹெச்ன்றது சவுண்ட் தான் பண்ணுது. ஓகே? ஒன்லி ஃபியூ வேர்ட்ஸ். அதுவும் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது தெரிஞ்சுக்கிற நம்மளுக்கு படிக்கும் போது ஈஸியா நம்ம படிச்சிருவோம். இங்க வந்து மெஷின்ல நம்ம படிச்சிருக்கோம். ஆனா எழுதும் போது மெஷின் சத்தம் வரும்போது இப்ப அடுத்தது நம்ம சத்தம் கத்துக்க போறோம். சத்தம் வந்து அடுத்தது SH தான் சத்தம். சோ நிறைய பசங்க இங்க மெஷின்ன்றது இப்படி எழுதிருக்க வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல,
இனிஷியலா அப்படி எழுதுவாங்க, ஆனா போக போக தெரிஞ்சுப்பாங்க. மொத்தமா ஸ்பெல்லிங்கே எழுதாததுக்கு இந்த மாதிரி எழுதுவாங்க, பட் அப்புறமா தெரிஞ்சுப்பாங்க. ஃபுல் மனப்பாடம் பண்ணாம கிராஜுவலி தே நோ இங்க வந்து சன்றது தான் சத்தம் போடுது அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. கிளியர்? So next sound we are going to go for this. Copy பண்ணிட்டீங்க இல்லையா? Next sound we are going to go for ch ch ch. Next diagram is p என்ற சத்தம் நம்ம விரல தூரமா வச்சுட்டு வெறும்னே அப்படி பண்றோம். இது வந்து விரல வாய்க்கிட்ட வச்சுட்டு அமைதியா இருங்க, குழந்தை தூங்குது அப்படி சொல்லுவீங்க இல்லையா? So the same way you have to do. வெறும்னே சொல்லக்கூடாது. Okay, clear? Right? Yes. So can you write some words in starting words இருக்கு, ending words இருக்கு. நீங்க starting words rule follow பண்ணி எழுதுறீங்களா? A to Z sound சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு நானு. அதை வச்சு எழுதுங்க பார்க்கலாம். Fast write down. Chat boxலயும் எழுதலாம், புக்லயும் எழுதலாம். Write down, write down. எடுத்த உடனே ட்ரிங்கோஸ் நான் எதிர்பார்த்ததுதான். இது டபுள் வால் யூஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கு இது இன்னும் நம்ம சொல்லி தரல உங்களுக்கு. இது நெக்ஸ்ட் சொல்லி தர போறேன் உங்களுக்கு. சோ இது வந்து இப்போ நீங்க இத நீங்க படிக்கிறதா இருந்தா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சவுண்ட்ஸ்ல அப்படிதான் படிப்பீங்க. ஓகேயா? இதோ ஒரு டயக்ராம், அதை நான் இப்ப சொல்லி தர போறேன் உங்களுக்கு. சோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்களால இப்ப வரைக்கும் கொடுத்த சவுண்ட்ஸ்ல மட்டும்தான் நீங்க எழுதணும். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு தெரியும் ஸ்பெல்லிங்னால எழுதாதீங்க. இப்ப இத கூட்டி படிச்சா எப்படி வருது? சரி, ஒரு வாட்டி தான் ஷெட்ன்னு தான் வருது அப்ப கூட. சோ அப்படி எழுதாதீங்க. கரெக்டா? வேற என்ன எழுதலாம்? இது கரெக்ட் ஸ்பெல்லிங், பட் நீங்க இப்போ சவுண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்ததுக்குள்ள இது கரெக்ட் கிடையாது. So what you can write? You can write shed, shut, shut the door, shut the door. The cow is in the shed, 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 shelter. Very good. இப்போ கரெக்டா எழுதிருக்கீங்க. ஷெல்டர். கரெக்ட், வெரி குட் ட்ரிங்கோ. இப்போ கரெக்டா எழுதிருக்கீங்க. ஷெல்டர். இப்ப இது வந்து என்னது? இது ஒரு டயக்ராம். ஷெல்டர், ஷெல்டர். வெரி குட். வேற யாரா ஏதாவது எழுதுறீங்களா? எஸ்ஹெச்ல எழுதுங்க பார்க்கலாம். இப்ப எழுதலாமா? எஸ். ஷாப் எழுதலாமா? வெரி குட் ட்ரிங்கோ. ஷாப்னு எழுதிருக்கீங்க. வெரி குட். வேற யாராவது எதை எழுதுறீங்களா? ஷிப், ஷாப், ஷட், elf, shelf, so the action எப்படி வரும்? okay, elf, shelf. So next one we can write as, இந்த கூட்டி வாசிங்க. இங்க எவ்வளவு சவுண்ட்? 1 2 3 4 சவுண்ட்ஸ் இருக்கு, ஆனா 5 லெட்டர்ஸ் இருக்கு. சோ என்ன ஆக்ஷன் வரும்? ஷ்ரெட். சீஸ ஷ்ரெட் பண்ணுங்க. ஷ்ரெட் பண்றது தெரியும் இல்லையா? ஷ்ரெட், ஷ்ரெட், ஷ்ரெட். இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க வேர்டை கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க. ஆக்ஷன் நான் என்ன பண்ணேன்? I'm waiting for you all to type. Again I will do. Yes. What is it?
The action என்ன umbrella g g g g g shrug shrug மேல ஒரு ஓவர் கோட் மாதிரி போடுறதுதான் shrug shrug. Okay, then we can write L shell L shell. Okay, anything else? What happened, Mannar? You're not participating today. Come on, write some words in okay. இப்ப நான் ஒரு ஆக்ஷன் இன்னொரு பண்றேன், கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க என்ன டைப் பண்ண நானு, நீங்க டைப் பண்ணலாம் chat பாக்ஸ்ல. திருப்பி பண்றேன் பாருங்க. வெரி குட் ட்ரிங்கோ. ஷிஃப்ட்ன்றதுதான் நான் பண்ணியிருந்தேன். ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஷிஃப்டட் இடி போட்டோம்னா ஷிஃப்டட். அப்படி கூட நம்ம 6 லெட்டர் வேர்டா கூட எழுதிக்கலாம். கரெக்டா? எனி டவுட்ஸ் இப்ப வரைக்கும்? You can even write short, shit, short, shut. Okay, short. Any doubt? இப்போ ஷ் சவுண்ட்ல முடியிற மாதிரி வேர்ட்ஸ் எழுதுங்க. இப்ப நம்ம ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஷ் சவுண்ட்ல முடியிற மாதிரி வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்க பார்க்கலாம். இது எழுதியாச்சா? போர்டு நான் ரப் பண்ணலாமா? ஓகே. Yes, wash. Yes, Gautam is typing wash. Trinko is saying yes. Okay, I will rub the board. Very good. Thank you, Trinko, for being actively participating and letting me know. Yes, Gautam says wash. Yes, ash. Wash. Yes. Next. Where is that? Dish. Dash. Ash in the word, ash. Ash. Okay. Fish. Very good. Fish. Yes. Cash. Mannar says cash. Trinko says fish. Very good. So, ash, fish, cash. Then, rash, bash. இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? என்ன பண்ண இப்ப நானு? டைப் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் திருப்பி பண்றேன் பாருங்க. வெரி குட் ட்ரிங்கோ. Found it off. Flash. Ash. Flash. Ash. Flash. இப்ப திருப்பி கண்டுபிடிங்க. நான் இன்னொரு வேர்ட் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? நான் கையில என்ன பண்ண கண்டுபிடிங்க. திருப்பி பண்ற பாருங்க. கூட்டி படிங்க நான் சொன்ன ஆக்ஷனை. எஸ், டைப் பண்ணுங்க. எஸ், பிரஷ். சோ எவ்வளவு இங்க எவ்வளவு இருக்குது? 4 சவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு இப்ப நீங்க கூட்டி படிக்கும்போது பிரஷ் பேட் வச்சிருக்கேன். பேட்டால பிரஷ். வெரி குட் ட்ரிங்கோ. பிரஷ் ட்ரை பண்ணிருக்கீங்க. இப்போ இதே வந்து இங்க இங்க வந்து க போட்டனா என்ன வேர்ட் ஆயிடும்? இதே ரஷ்ன்ற வேர்ட். ரஷ், பிரஷ், கிரஷ். ஓகே, க போட்டனா கிரஷ். இன்னொரு வேர்ட் பண்றேன் பாருங்க.
என்ன பண்ணேன் நான்? எழுதுங்க பார்க்கலாம். வெரி குட் மன்னார். ட்ரிங்கோ வெரி குட். கிராஷ் வெரி குட். ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ரெண்டு பேரும் கிராஷ் ஆஷ். இப்ப நான் உங்களுக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுத்தா இப்ப கொடுத்த வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியா உங்களால எழுத முடியும் இல்லையா? கிராஷ். அப்ப நான் என்ன சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது உங்களுக்கு? க கேக்குது, கேக்குது, ஆ கேக்குது, கேக்குது. கிராஷ். ஓகே, எஸ். இப்போ இன்னொரு வேர்டு நான் ஆக்ஷன் பண்றேன் பாருங்க. சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரெஷ். மன்னார் வெரி குட். ஃப்ரெஷ் ஃப்ரெஷ். எஸ் ட்ரிங்கோ மன்னார் வெரி குட். ஃப்ரெஷ். கவனிங்க இங்க வந்து இந்த இப்படி வாய் போதும். ஃப்ரெஷ். அப்போ உங்க ப்ரொனன்சியேஷனும் தப்பா வராது. இத வந்து ஃப்ரெஷ்ன்னு சொல்ல மாட்டீங்க, ஆ சவுண்ட் போட மாட்டீங்க, ஏ சவுண்ட் தான் போடுங்க. ஃப்ரெஷ். ஓகே, டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஆஷ் ஃப்ரெஷ் வருது. இப்ப இது ஏ போட்டிருந்தாங்க, ஃப்ரெஷ் ஓகே, வாய் மேல அப்படி வாய் இருக்கும். அது வச்சே உங்க ப்ரொனன்சியேஷன் பெர்ஃபெக்ட் ஆயிடும். அதனால சவுண்ட்ஸ கரெக்டா பார்க்கணும். ஓகே, இப்ப நான் ஒரு இன்னொரு வேர்டு இங்க எழுதுறேன் பாருங்க. இத கூட்டி படிக்க ட்ரை பண்ணுங்க. என்ன எழுதியிருக்கேன் சொல்லுங்க. rubbish rubbish rubbish. okay, rubbish. ஓகே, சி எவ்வளவு பெரிய வேர்ட் நம்மளால எழுத முடியுது. ரப்பிஷ். இதுக்கும் ரூல் இருக்கு. எதனால நம்ம 2B போடுறோம் அப்படின்னு அந்த ரூலும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்லி தருவேன். எப்போ நம்ம வந்து 2 டபுள் பண்ணணும்ன்றது நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? வேற என்ன எழுதலாம்? ஓகே, இப்ப நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. என்ன பண்ணேன் நானு? வெரி குட் மன்னா. radish 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 radish. வெரி குட். வேற என்ன வேர்ட் எழுதலாம்? நான் போர்ட்ல ரப் பண்ணலாமா? எழுதிட்டே வரீங்களா கூடயே? smash squash. ஸ்குவாஷ் பண்ணுங்க. ஸ்குவாஷ்னா ஸ்குவீஸ் பண்ணுங்க, ஸ்குவாஷ் பண்ணுங்க. இங்க பாருங்க, குவா. நேத்து சவுண்ட் கத்துக்கிட்டோம் இல்லையா? இப்ப இங்க பாருங்க, குவா ஆஷ். இங்க பாருங்க 1 2 3 4 ஒன்லி 4 சவுண்ட்ஸ் தான் இருக்கு. பட் நம்ம எவ்வளவு லெட்டர்ஸ் எழுதுறோம்? 1 2 3 4 5 6 எழுதுறோம். 6 லெட்டர்ஸ் எழுதுறோம். பட் ஒன்லி 4 சவுண்ட்ஸ் தான் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்குவாஷ்ன்றதுல குவா குவா. நான் சொன்னேன் இல்லையா? குவா குவா குவா. நேத்து பார்த்தோம் இல்லையா? குவா squash. Okay, squash. Then what else we can write? We can write over here. I'll rub the board. Mesh. Mesh. Flesh. 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 Flash எழுதும் போது பாத்தீங்களா நம்ம ash இப்படி சொன்னோம். Flesh. Ash. Ash. Flesh. ஓகேங்களா? Blush. ரொம்ப சிரிச்சா இங்க ரெட் ஆயிடும். so she's blushing. இல்ல இங்க ரூஜ் மாதிரி போடுறதுக்கும் blushன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிங்கா போடுவாங்க இல்லையா சீக்ஸ்ல, blush. you put on some blush or she is blushing அப்படின்னா அப்படியே வெக்கப்படும் போது அப்படியே ரெண்டா செவந்துருவாங்க. அது she is blushing. okay, blushing. so blemish. blemish இங்க பாருங்க, இந்த வேர்ட் பாருங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல
blah blah blemish. Blemishனா ஃபேஸ்ல வந்து அப்படி பிம்பிள் மாதிரி வரும், அதுக்கு பேர் blemishes அப்படி சொல்லுவாங்க. blemish. blemish. I think I've given you a lot of words. You can write slush. You can write trash. We should show that we should put out the trash in the dustbin. குப்பைய dustbinல தான் போடணும். trashன்றது குப்பை. Okay, garbage or trash. தேவையில்லாதது trash. Okay, trash. Okay, so as such என்றது ஒரே சவுண்ட் தான் போடும். ch மாதிரி சில டைம் ச போடுறது, சில டைம் க போடுறது, சில டைம் ஷ் போடுறது, அப்படி இல்ல, வெறும் ஷ் சவுண்ட் தான் போடும். Okay, so easy. Can I go to the next sound? Yes. So இதுல வச்சு சென்டென்ஸ் எழுதுறீங்களா? யாரெல்லாம் சென்டென்ஸ் எழுத முடியும்? Smash the box. Okay, he smashed the box. Smashed ed. எடு ஸ்மாஷ் எடு அப்படி உச்சாரிக்க கூடாது. ஸ்மாஷ் எடு அப்படி. ஸ்மாஷ்ட் ஸ்மாஷ்ட் ஸ்மாஷ் ஸ்மாஷ்ட். ஓகே, சென்டென்ஸ் டைப் பண்ணுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல. He crushed the box. He crushed the box. ஓகே, வேற என்ன எழுதலாம்? I have. ன்றதுல முடியாதனால ஒரு ஈய போட்டிருக்கேன் நான், பாருங்க. have. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ன்றதுல முடியாது ஒரு வார்த்தைனால அங்க ஒரு ஈ. I have. இது எல்லாமே சைட் வேர்ட். இது எல்லாமே சைட் வேர்ட். நான் அண்டர்லைன் பண்றேன். I have a shop. I have a shop. இந்த மாதிரி எவ்வளவு என்ன சென்டென்ஸ் இப்ப கொடுத்த வேர்ட்ஸ்ல எல்லாம் உங்களால எழுதலாம்? He is a chemist. He is a chemist. வேற என்ன எழுதலாம்? டக் டக்குன்னு எழுதுங்க பாலாம். He or she gave cash. She gave cash. அவங்க ஜிபே பண்ணல, she gave cash. வேற என்ன எழுதுறீங்க? சென்டென்ஸ் எழுதலையா? ஓகே, so the shelf is in the room. அந்த மாதிரி என்ன நீங்க சென்டென்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். Okay, so you can copy down the sentence. Okay, we'll see. You can write even vanish. The rat vanished. 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 The cat vanished or the rat vanished. Vanished na காணாம போயிட்டாங்க. டக்குன்னு ஓட பாக்கிறதுக்குள்ள vanished போயிட்டு. Okay, so you can write these sentence. 5 sentences I've given you. Yes. Can I go to the next? Okay, let's go to the next. 2 sounds we have learned so far. We recapped CH and I told you the different CH sounds, and now we are doing the SH. எழுதிட்டீங்களா? border up பண்ணலாமா? Yes, yes ன்னு சொல்லிட்டீங்க. Okay, I'll go ahead. So please practice like this
sentence because the more and more but don't try it. இப்ப நீங்க எழுதுன மாதிரி இன்னைக்கு சில ஷீட்னு எழுதுனீங்க, அது மாதிரி எல்லாம் எழுதாதீங்க. உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்னு எழுதாதீங்க. அப்ப ஷீட்னு நீங்க உங்க மைண்ட்ல வரட்டும், குட். வரும்போது ஷீட்னு வந்தது இல்ல ஷீப்னு வந்ததுன்னா குட். பட் நீங்க உங்க அதை படிச்சு பாருங்க. நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஷீட்னு எழுதுனீங்கன்னா அதை நீங்க எழுதும் போது கூட்டி படிச்சு பாருங்க. தானே வருது. ஆனா இது ஷீட்ல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன் வரல? அப்ப நம்ம இதை டைப் பண்ணக்கூடாது. மேபி இதுக்கு ஒரு ரூல் இருக்கும். இல்ல புக்ல தனியா எழுதிட்டு சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன் படிக்க வரலன்னு என்ன கேளுங்க. Okay, you can even unmute and speak. Okay, we will have sessions where we can interact and talk. Okay, I will give you time to speak. If you are okay to interact and speak, I am okay. You can unmute and ask doubts. Okay, we have come to learn something. If you have doubts, definitely unmute and come. You can ask. I am very soon coming to Sri Lanka for a tour. Maybe 7 days I'm going to be in Sri Lanka. So if I get time, I'll definitely come and meet you all. நான் கூட சீக்கிரம் ஸ்ரீலங்கா வரேன். உங்களை எல்லாம் சந்திப்போம் நினைக்கிறேன், பாக்குறேன். முடிஞ்சா சந்திப்பேன். நான் டூருக்காக வரேன் ஒரு 7 days. நீங்க எல்லாம் எந்த ஏரியால இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். வெஸ்ட். வெரி குட் ட்ரிங்கோ. திஸ் இஸ் மை பிரஷ் டைப் பண்ணிருக்கீங்க. கேபிட்டல்ல டைப் பண்ணுங்க எப்பவுமே சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா. வெரி குட். திஸ் இஸ் மை பிரஷ். வெரி குட். ஓகே. So I am yes. So if I possible, I will come and meet you in person. முடிஞ்சா நான் நேர்ல உங்களை வந்து பாக்குறேன் because I'm coming with my family. Yes. All right. So let's. Okay. Trinco Mele. அப்படி ஏரியா இருக்கா? ஓகே. ஓகே. ரைட். நான் நோட் பண்ணிக்கிறேன். என்னால முடிஞ்சா I will come and see you. Okay. 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 Okay, I'll see. I live in Jaffna. Okay, let's see how possible it is because I am coming on a tour. So maybe we'll discuss that later. Let's focus on the class now. Okay. One day before I come, I will talk to you all. All right. So next we have A sound. A. AI. AI என்றது ரெண்டு வால் இருக்கு சேர்ந்து. இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு கான்சனன்ட் வச்சு பார்த்தோம். SHம் CHம். ஓகேங்களா? இது வந்து AI ரெண்டு வால் இருக்கு. இதுக்கு பேர் டயக்ராஃபும் சொல்லுவாங்க. சில பேர் அத வாவல் தீம்னு சொல்லுவாங்க. வாவல் தீம். வால் தீம்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ வால் தீம் ஏன்னா ரெண்டு வால் சேர்ந்து வர்றதுனால அத வால் தீம்னு கூட சொல்லுவாங்க. டயக்ராஃப்னு சொல்லுவாங்க. சோ நம்ம டெக்னிக்கலா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி நேம்ஸ்க்கு போக வேண்டாம். நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இத வந்து ஏ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு வால் சேர்ந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன் அதோட பேரை சொல்லும். இத வந்து when two walls are walking, the first one does the talking. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு வால் சேர்ந்து நடக்கும் போது இமேஜின் இவங்க ரெண்டு பேருக்கும் கால் இருக்கு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க. நடக்கும் போது இவர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் அவரோட பேரை சொல்லுவாங்க. பேர்னா என்னது? லாங் சவுண்ட். கரெக்டா? பேர்னா என்னது? லாங் சவுண்ட். நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? லாங் சவுண்ட்னா என்னது? இப்படி. கரெக்டா? அது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? திருப்பி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. When two are walking, the first one does the talking. அப்படின்னா என்னன்னா the first one does the talkingனா first one அதோட பேரை சொல்லும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இதோட பேர் என்னது? ஏ தானே? ஏ அதானே அதோட பேரு. சோ ஆக்ஷன் வந்து இதுக்கு வந்து ஏ. என்ன சொன்ன? ஏ அப்படின்ற மாதிரி. ஏ. So when two walls are walking, the first one does the talking. இது வந்து அதோட பேரை சொல்லும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
First one does the talking. இப்ப இன்ஸ்டன்டா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த டயக்ராம் வந்தது வரைஞ்சு காமிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. So you should be creative and do it immediately. When two walls are walking, the first one does the talking. If we tell its long sound, the name of it, it's A. A. இப்ப மறக்க மாட்டீங்க இல்லையா? இதோட சவுண்ட் என்னது? A. இப்போ ஏ உள்ள நேம்ஸ், இதனாலதான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் 2 வால்ஸ் உள்ள பேரெல்லாம் எழுதாதீங்க, அது அதுக்கு ஒரு வேற வேற வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ ஏன் நான் சொல்லியிருந்தேன் அப்படி? இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வால் டீம்ஸ் கத்துக்க போறோம், அப்போ உங்களுக்கு புரியும். எஸ். சோ நம்ம ஏ உள்ள வேர்ட்ஸ் எழுதலாமா? எழுதலாமா? ஓகே. ஏனா ஏனா Spain, sprain, train. எழுதுங்க பார்க்கலாம், chat boxல எழுதுங்க, எழுதுங்க chat boxல என்னெல்லாம் வேர்ட்ஸ் எழுத முடியும் நீங்க இப்ப எழுதுங்க பார்க்கலாம். brain, trinco, very good. brain எழுதுங்க. வேற என்ன வேர்ட்ஸ்? brain. வேற refrain, refrain எழுதுங்க பார்க்கலாம். refrain. aid, made. நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க வெரி குட். வி நாது மிதன், மித்தன். வி நாது மிதன் is typing nail, very good, nail. Mannar is typing tail, very good, good job, very good. இப்படிதான் இன்டராக்டிவா இருக்கணும் செஷன். வெரி குட், ஆல் ஆஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். வெரி குட், குட் ஜாப். எஸ், நெக்ஸ்ட் வாட் எல்ஸ்? இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க, ஓகேங்களா? எஸ், கண்டுபிடிச்சீங்களா? Trinco, very good. So fail, fail, very good, fail. வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். fail. அப்புறம் can I rub the board? Have you copied it? You can write even mail, mail. இங்க எழுதிடுறேன். Okay, I can write your mail. mail, mail. இது எல்லாமே a. So இங்க என்னது? How will you make it? ஏல இங்க வந்து 3 சவுண்ட்ஸ் தான் இருக்கு, ஓகேங்களா? 2 வால்ஸ் வந்த உடனே இது இப்படி படிக்க கூடாது. கூட்ட வரல பாருங்க. சோ ஓகேங்களா? 2 வால்ஸ் வந்த உடனே கேர்ஃபுல்லா ஆயிடணும் உங்களுக்கு. நீங்க பாக்கணும் இப்ப இது என்னவா சத்தமா இருக்கும். ஓகே, ஏஐ நம்ம படிச்சிருக்கோம், ஏ ஏ அப்படின்னு படிச்சிருக்கோம், ஓகேங்களா? ரைட். So let's go for the next. Okay, now board rub. Okay, I can write here. This board தெரியுது இல்லையா? Okay. grain, grain, grain. இப்ப இது என்னன்னு கண்டுபிடிங்க, நான் சொல்றேன். என்னன்னு கண்டுபிடிங்க நான் சொன்னது. இதுல இந்த வேர்ட்ல 2 டயக்ராஃப் வருது பாருங்க. எழுதுங்க chat boxல. வெரி குட், எழுதுங்க. வெரி குட் மன்னா. செயின், செயின். சோ என்ன பண்றீங்க? நம்ம 2 டயக்ராஃப் இருக்கு பாருங்க. சோ எவ்வளவு 3 சவுண்டா இருக்கு, பட் 5 லெட்டர்ஸ் எழுதுறோம் நம்ம. வெரி குட் ட்ரிங்கோ, செயின். இன்னொரு ஆக்ஷன் பண்றேன் பாருங்க.
எழுதுங்க பார்க்கலாம். ஸ்டெயின், வெரி குட் மன்னார். கரை, கரை, கரை நல்லது அப்படின்னு ஆட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கரை நல்லதுன்னு. கரை, துணியில ஏதாவது கரை பட்டுடுச்சு அப்படின்னா ஸ்டெயின், ஸ்டெயின். aim, okay, aim, jail, jail, snail, 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 braid, 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 முடி தலை பின்னல் பண்றத braidன்னு சொல்லுவாங்க. பின்னலா பண்ணணும்னா braid, braid, braid. Okay, I think I've given you enough words. இப்ப நம்ம இமெயில் அப்படி சொல்றோம். இமெயில் அது கூட இதுல எழுதலாம். ஓகே, paint, paint, plain, plain. Okay, I think we have had enough of words. I've given you a lot of words. All right, yes. Now shall we go for the another A? இப்போ எப்படி CHல பட் இதுல ஏன்ற சவுண்ட் வரும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வேற எந்த கான்சனன்ட் வவலோட சத்தம் போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு பாக்குறேன், சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஏதோ ஒரு கான்சனன்ட் வாவல் சவுண்ட் போடும்னு சொல்லியிருந்தேன். எந்த கான்சனன்ட் டைப் பண்ணுங்க பாக்கலாம் சாட் பாக்ஸ்ல. ஒரு கான்சனன்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். ஒரு கான்சனன்ட் வந்து சில டைம் ஐயோட சத்தம் போடும், சில டைம் ஈயோட சத்தம் போடும். அது எந்த கான்சனன்ட்? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மறந்து போச்சியா எல்லாருக்குமே? மறந்து போச்சியா? யம்மி அப்படின்னு சொல்லியிருந்தேனே. யம்மி. ஒய் வந்து ஸ்டார்டிங்ல வரும்போது யன்னு சத்தம் போடுது, லாஸ்ட்ல போடும்போது யம்மி சொல்லி கொடுத்தேனா? ஞாபகம் இருக்கா இப்போ? ஓகே, லாஸ்ட்ல போடும்போது ஈ சத்தம் போடுது. ஒய் வந்து ஐ வந்து ரொம்ப கூச்சமானது, which is I is very shy, so the toughy Y takes the place. நான் எழுதி காமிக்கிறேன், புரியும் உங்களுக்கு. இது ரப் பண்ணலாமா போர்டு? You finish copying it down, right? Right. Yes, I assume that you people have written it. So now AI will make one more sound. AY also will make A sound. AY கூட லாஸ்ட்ல A சத்தம் வரும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த இதுதான் எழுதுவோம் most of the time. Of course there are a lot of exception. நான் சொன்னேன் இல்லையா, ஐன்றது ரொம்ப வெட்கப்படும். It is a shy, it will be shy, so Y will take its place. அப்போ for example நம்ம வந்து for example I want to write clay, clay, ஏ சத்தம் கேக்குது. அப்ப இதுதானே ஏ. அப்ப நான் இப்படி எழுதுனா இது தப்பு. ஏன்? ஏன்னா ஐ வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஐ லாஸ்ட்ல வராது. ஐக்கு பதிலா யார் அதோட இடத்தை எடுத்துப்பான்? ஒய். அதனால கிளே எழுதும் போது நம்ம இப்படி எழுதும். புரியுதுங்களா? I is very shy, so this is called as I and this also is I. கடைசியில வரும்போது இது வந்து ஐ இல்ல இ, இந்த ரெண்டு சத்தமும் போடும். இது ஆல்சோ வவல்னு கன்சிடர் பண்ணுவாங்க சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா கிராமர்ல போய் மிஸ் சொல்லி கொடுத்தாங்க 7 வவல், ஐ மீன் 6 வவல் இருக்கு, Y கூட வவல்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் Y is considered as a vowel because it makes the sound of I and E. Phonics பொறுத்த வரைக்கும். Clear?
ஓகே சோ கிராமர்ல போய் 6 வவல் இருக்கு AEIOU Y ன்னு எழுதிடாதீங்க ப்ளீஸ் ஓகே I'm very clear in explaining when it comes to phonics Y will make I or E sound in the last so Y is also considered as the vowel team clear so AY அப்படின்றது ஏன் because Y is this is called as the shy I இதுக்கு பேர் shy I இதுக்கு பேர் tuffy Y tuffy Y so shy I க்கு பதிலா tuffy Y அதோட இடத்தை எடுத்துரும் இப்போ AY ல end ஆகுற வேர்ட்ஸ் A என்ற வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம் A என்ற வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம் யார் எழுதுறா ஃபர்ஸ்டா first one I wrote clay stay hey may இவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு say very good யாரு B Nadu with the Nadu method is saying say very good say lay hey day நிறைய வேர்ட்ஸ் இருக்கு டைப் பண்ணுங்க பார்க்கலாம் நான் நிறைய எழுதிட்டேன் நீங்க டைப் பண்ணுங்க நான் ஆக்ஷன் காமிக்கட்டுமா கண்டுபிடிக்கிறீங்களா வெரி குட் ட்ரிங்கோ சேஸ் ப்ளே சோ place say எல்லாருக்கும் படிக்க வருதா கூட்டிட்டு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா நான் ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன் நீங்க கண்டுபிடிங்க ஓகேங்களா என்ன ஆக்ஷன் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் what action very good one hour say straight tray okay sway okay sway okay இன்னொரு ஆக்ஷன் பண்ணல கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிங்க stray very good ரோட்ல இருக்கிற நாய்க்கு stray dog street dog பதிலா it's a stray dog stray dog slay he slayed the performance செமையா performance பண்ணியிருந்தான் okay away away okay I think AY also is done what's the time is there okay so I will share my screen we'll have some இன்னைக்கு படிச்சது நீங்க பிளஸ் நம்ம TCH ரூல் எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது TCH இது எப்போ வரும் இங்க வந்து லாங் வவல்ஸ் இங்க ஷார்ட்ஸ் வவல் பார்க்கும்போது தான் TCH போடுவீங்க ஓகேங்களா ஷார்ட் வவல் பார்க்கும்போது TCH லாங் வவல் பார்க்கும்போது CH அப்படி போடுவீங்க அப்படி நம்ம படிச்சோம் இல்லையா அப்புறம் SH சவுண்டு அப்புறம் C takes இந்த ரூல் படிச்சோம் இல்லையா நேத்து படிச்சோம் C takes A O and U இந்த ரூல் ஞாபகம் இருக்கா K takes I and E இது ஞாபகம் இருக்கா எஸ் சோ இந்த ரூல் எல்லாம் இப்ப நான் வந்து ஒரு குவிஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் சைட் வேர்ட்ஸோட சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் சோ தயவு செய்து சவுண்ட்ஸ் வச்சு கூட்டி கூட்டி படிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க ஓகேங்களா ஓகே ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன்
Am I audible? If I'm audible, please say I'm audible. He sat on the dash. Consonant was எது pick up பண்றீங்க? Yes. Second one. That is a yes. That's a cab. That's a kid. Very good. இந்த சத்தம் இருக்கு. வருவது என்ன பண்ணீங்க? லாங் சவுண்ட் வருதுனால I have. ரெண்டாவது ஈ போட்டு I have a இங்க வந்து ஷாப்னு வராது. ஷாப். Correct. Can you come back? வருது long sign. So catch the rat. Can you catch the rat? Is it clear now? So I hope you would have seen the activity. நான் சென்டென்ஸ்ல உங்களுக்கு அதை கொடுத்திருந்தேன். So that you can know இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால everyday I'm doing a recap. So அந்த வேர்ட்ஸ் என்ன பார்த்தோம்? He sat on a. So what did we add over there? ஏன் நம்ம TCH CH இருந்தது. அதுல இருந்து why did we choose this one? bench இதையே choose பண்ணோம். ஏன்னா இங்க வந்து consonant இருக்கு. Consonant or long vowel. இருந்தா நம்ம CH choose பண்ணணும். So we are doing this CH. Correct? Okay? I have a இப்படி இருந்தது. அப்ப இங்க வந்து C இருக்கு, SH இருக்கு, CH இருக்கு. இப்ப நான் இங்க chopன்னு போட்டேன்னா I have a chopனா அது wrong. chopனா என்னது? வெட்டுறது, ஆக்ஷன். வெட்டுறது என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. சோ இது வந்து ரூல்ட் அவுட். இது வந்து காப். என்கிட்ட ஒரு போலீஸ் இருக்காரு அப்படி சொல்ல முடியுமா? தப்பு. சோ இதுதான் கரெக்ட். I have a shop. கிளியர்? என்கிட்ட I own a shop அப்படின்னு அர்த்தம். Okay? So we saw like this sentence. So practice like this. You can even give your you can students நீங்களே உங்களுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேட்கலாம் நீங்க சாட் பாக்ஸ்ல ஆர் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இந்த டபுள் இ இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? நீங்க ஷீட்னு டைப் பண்ணிருந்தீங்க. சோ டபுள் இ நம்ம அதோட சவுண்ட் வந்து ஈ இப்படி இப்படி ஆக்ஷன் காமிக்க போறோம். ஈ ஈ. ஓகே? டபுள் இ. ஓகே? சோ தட் இஸ் கோயிங் டு பி ஈ. சோ இந்த ஈன்ற வேர்ட்ல உங்களால என்னென்ன வேர்ட்ஸ் எழுத முடியுமோ நீங்க எழுதிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எழுதுனீங்க இல்லையா? ஷீட். eat. Okay? eat. இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஒரு எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு AIEESHCH இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிளஸ் A to Z உள்ள வேர்ட்ஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு நான் டிக்டேட் பண்ண போறேன். அப்புறம் ஒரு 10 சைட் வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ சண்டே உங்களுக்கு ஃபுல் டைம் இருக்கு. இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி வரணும்.
மண்டே உங்களுக்கு இது எல்லாமே கலந்து உங்களால blend பண்ணி நான் சொல்றத டீகோட் பண்ணி பேராகிராஃப் எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணுவேன். ஸ்லோலி டிக்டேட் பண்றேன். எல்லாருமே உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சாலும் அத டீகோட் பண்ணி உங்களால எழுத முடியுதான்னு நீங்க பார்க்கணும். பண்ணுவீங்களா எல்லாருமே? Will you all try? Yes. Will you all try? If you can, if you are confident, say yes. Yes, Manar says yes. So இப்ப வரைக்கும் ஈஸியா கான்செப்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Trinko says yes. Is it interesting? Do you learn something new? உங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கா இல்ல இது ஆல்ரெடி இத பத்தி உங்களுக்கு ஏதாவது அறிமுகம் இருந்ததா? If it was new, type N. N டைப் பண்ணுங்க புதுசா இருந்தா. Okay. Yes. Trinko says new. Okay. ரைட். ஸோ இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் சிலபெல்லாம் கத்துக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ ஈஸி. அதாவது ஒரு யூகேஜி ஸ்டூடெண்ட் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க முடியும். அந்த அளவுக்கு திஸ் இஸ் ஹேவிங் அன் இம்பாக்ட். ஓகேங்களா? மனப்பாடம் யூகேஜி குழந்தைக்கு நிறைய வேர்ட்ஸ் பண்றதுதான் கஷ்டம். ஆனா சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டோம்னா ஈஸியா பிளெண்ட் பண்ணி அது குழந்தை படிக்கலாம்ல. குழந்தைக்கு மீனிங் வேணா தெரியாம இருக்கலாம், பட் ஈஸியா படிக்க முடியும். I have personally experienced LKG, UKG students reading very easily. Okay. So please make sure you practice all this. இப்போ வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த 4 டயகிராஃப் ஓகேங்களா? இதுல இன்னும் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கொடுப்பேன் இந்த மாதிரி டபிள்யூ வேர்ட்ஸ். ஓகே. அண்ட் நீங்க பண்ண வேண்டியது டபிள்யூ வேர்ட்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் இந்த எல்லா சவுண்ட்ஸும் படிச்சுட்டு வருவீங்க. So that நான் அந்த ரூல்ஸும் TCH, CH எப்போ C போடணும், எப்போ K போடணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் கூட படிச்சுட்டு வரணும். ஓகே. அப்பதான் நான் சொல்றத உங்களுக்கு ஓகே சவுண்ட் வருது, அப்போ ஷார்ட் சவுண்ட் வரதுனால TCH போடணும், இல்ல A சவுண்ட் வருதா அப்போ நான் வந்து CH தான் போடணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே. Yes. So we'll wind up for today. That's all. You people, please make sure you practice. If you have doubt, please type in the chat box or you can unmute and speak to me. Do you have any doubts? I'm waiting for you all. No doubt? Doubt na Dean type பண்ணுங்க பார்க்கலாம். Okay, no one has doubts. I hope the concept is clear. That's all for today. Thank you. நன்றி.